மகளிர் இடஒதுக்கீடு என்று முகமூடி போட்டு பாஜக கொண்டு வந்த தொகுதி மறுவரையறை மசோதாவை இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒன்று சேர்ந்து தோல்வியடைய வைத்துள்ளது என திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மணிக்கூண்டு பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ஆத்தூர் தொகுதியில் போட்டியிடும் பெரியசாமி ஒட்டன்சத்திர வேட்பாளர் சக்கரபாணி, திண்டுக்கல் வேட்பாளர் பெ. செந்தில்குமார், நிலக்கோட்டை வேட்பாளர் நாகஜோதி, வேடசந்தூர் வேட்பாளர் சாமிநாதன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பழனி சட்டமன்ற வேட்பாளர் பாண்டி, நத்தம் வேட்பாளர் தமிழர் தேசம் கட்சி செல்வகுமார் ஆகியோரை ஆதரித்து திமுக தலைவர் ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் தொகுதி மறுவரையறை மற்றும் மகளிர் இடஒதுக்கீடு தொடர்பான மசோதா விவகாரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தோல்வியடைந்ததாகவும் தமிழ்நாட்டின் போராட்டம் வெற்றி பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் மகளிருக்கு உள்ளாட்சி பகுதிகளில் 50% உள்ளதாகவும் தொகுதி மறுவரையறை மூலம் தென் மாநிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது என வலியுறுத்தினார். வரும் தேர்தலில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்டார்.